உலகின் மிக உயர்ந்த பழிவாங்கல். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தனக்கு சம்பளம் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த ஒரு ஊழியர் 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவனப் பொருட்களுக்கு தீ வைத்து விட்டார். இது சம்பளம் கிடைக்காததுக்கு போராட்டம் தான் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்ட்ரியே கொளுத்தி விட்ருக்கான். நல்ல நாடு, நல்ல மக்கள். வேற என்ன, அதாவது இந்த பாருங்கள், சம்பளம் கிடைக்காதனால அந்த ஏரியாவே இப்போ நெருப்பு குண்டமாக நிற்கிது. அமெரிக்காவுக்கு ஒன்றுனா உலக மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க. காரணம் என்னன்னாக்க, அந்த அளவு வெறுப்பை சம்பாதிச்சிருக்குது அமெரிக்கா. எல்லா நாடுகள்லையும் மூக்க நுழைக்க வேண்டியது, தான் ஒரு வல்லரசுன்னு காமிக்கிறதுக்காக எத்தகைய கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கைகள்லாம் இறங்கிறது. மற்றவர்களுடைய உயிரை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை. அதனால் இது இப்படி நடந்தால் நல்லதுன்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. இப்போ ஈரானுக்கு அங்கே போய் அடிக்கலாம் முடியாது. அவ்வளோ தூரத்தில் போயிட்டு அந்தளவு சக்தியும் கிடையாது ஈரானுக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஆள்களை உருவாக்க முடியும். அதுதான் ரெண்டாவது, இந்த தீ வச்ச ஆள் ஒரு முஸ்லீம்னு வேறு சொல்கிறாங்க. ஆக இந்த வகையிலையும் இப்போ விசாரணையை முடுக்கி விட்ருக்கானுங்க. இது எந்த வகையில், இது மாதிரி வேறு எங்கேயாவது நடந்துச்சுன்னா என்ன ஆகும், பெரிய பிரச்சனையாக போயிடுமே, அமெரிக்கா முழுக்க பெரிய பிரச்சனையாக போயிடுமேன்ட்டு. இதுக்கு முன்னாடி அதாவது டிஷ்யூ பேப்பர் கம்பெனிக்கும் அதே மாதிரி தான் நெருப்பு வச்சுருக்கானுங்க. யாருன்னு தெரியல. அதுவும் இப்போ தற்செயலாக நடந்த விபத்தா இல்லை திட்டமிட்டு செய்யப்பட்ட செயலான்னு தெரியல. ஏன்னா இப்போ அமெரிக்கா மக்களை தேவையில்லாமல் இஸ்ரேலுக்காக கொண்டு உயிர்களை விட சொன்னதுக்கு ட்ரம்ப்புக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யார்கிட்டையும் கேட்காம அவராக முடிவு பண்ணது. இப்போ அந்த மக்கள் கொதித்து எழுச்சிட்டு இருக்காங்க. அது அமெரிக்க வரலாற்றிலேயே இந்த அளவு ஒரு போராட்டம் நடந்தது இல்லைங்கிறாங்க. அப்படிப்பட்ட போராட்டம் நடக்குது. அதை பற்றி கேர் பண்ணாமல் ட்ரம்ப் நடந்தாக்க அப்போ என்ன பண்ணுவான் அந்த நாட்டு மக்கள்? என்ன பண்ணுவான்? நம்ம பேச்சை கேட்கலையா, சரி வன்முறையில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒருத்தனை இறங்கினான்னாக்க அமெரிக்கா தாங்குமா? அதனால் மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய போராட்டங்களை எந்த ஒரு அரசும் உதாசீனப்படுத்தக்கூடாது. பெரிய நம்ம மாடலில் இருந்துக்கிட்டு நானே உலகத்தை கட்டி காப்பேன், நான் அதை ஹோர்மூஸ் நீர்நிலையை நான் உடைப்பேன், இன்னும் எங்கெங்கெல்லாம் போய் அந்த கிரீன்லாந்து நானே அதை ஆக்குபைட் பண்ணுவேன், இப்படிலாம் சொல்லி பெரிய நம்ம தன்மையில் நடந்துக்கிட்டாக்க இப்போ இந்த உலகத்தில் இப்போ உள்ள உலகத்தில் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த உள்ளங்கையில் உலகம் இருந்துகிட்டு இருக்கிற இந்த இடத்துல ட்ரம்ப் தன்னுடைய மாடல்கள்லாம் மாற்றிக்கணும்.